வெல்கம் டு பெபிள்ஸ். இப்போ இந்த வீடியோவில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டோட 1 மார்க் கொஷின்ஸ், புக் பேக்கில் உள்ள 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறேன், கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் n of a cross b equal to 6 and a is equal to 1, 3, then n of b is option 1, 1, option 2, 2, option 3, 3, option 4, 6. 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? n of a cross b equal to 6, a equal to 1, 3. இப்போ இதுக்கு என்ன செய்யுங்க? n of a கண்டுபிடிச்சிங்க. n of a equal to how much? 1, 2. ஸோ n of b வேணும் இல்லையா? ஸோ n of b, what is the formula? n of a cross b divided by n of a இல்லையா? ஸோ n of a cross b வேல்யூ எவ்வளோ? what is given? 6. n of a is equal to 2. ஸோ கேன்சல் பண்ணால் 3. This is the n of b value, right? But 3 எங்கே இருக்குது பாருங்கள், third option. This is the answer. புரியுதுங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், a is equal to a, b, p, b is equal to 2, 3, c is equal to p, q, r, s, then n of a union c cross b, right? So n of நாவே உங்களுக்கு தெரியும் சரியா? what is the mean n of? number of elements in the set, number of elements in the set. அப்படி தான் இங்கே 2 எழுதணும் ஃபஸ்ட் கொஸ்டினில் சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அது கூட பி செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஆஃப் விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் திஸ் செட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் சி, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் சி பண்ணுங்கள். த ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ செட்டையும் சி செட்டையும் ஜாயின் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும்? A, B, P already எழுதியாச்சு. ஸோ Q, R, S. This is A union C இல்லையா? B செட் என்ன? 2, 3. ஸோ A union C cross B. A union C செட்டையும் B செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் சரியா? ஸோ அப்போ எழுதுங்க, A union C என்ன? A, B, P, Q, R, S into B செட் என்ன? 2, 3 இல்லையா? ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம்? a, 2, a, 3 இல்லையா? b, 2, b, 3, p, 2, p, 3, q, 2, q, 3, then r, 2, r, 3 இல்லையா? ஸோ இப்போது இது A யூனியன் C கிராஸ் B. இப்போ கொஷின் என்ன? n ஆஃப் A யூனியன் C கிராஸ் B. n ஆஃப்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். தேர்ஃபோர் n ஆஃப் A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு, கவுண்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லா லெட்டர்ஸும் போட்டோம்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. A, 2, A, 3, B, 2, B, 3, P, 2, P, 3, Q, 2, Q, 3, R, 2, R, 3, S இருக்குது பாருங்கள். S, 2, S, 3 எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூ எழுதணும். 10, 11, 12. ஸோ டோட்டலி 12 ரைட்? ஸோ n ஆஃப் A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 4 ஆப்ஷனில் 12 இருக்கா பாருங்கள். த தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எதையும் மிஸ் பண்ணாமல் கவனமாக பார்க்கும். இப்போ நான் எழுதும்போது 2 மிஸ் பண்ணதை எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. 6 2s are 12 நம்ம அப்படியே சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணுன்றதுக்காக எழுதி காட்டிருக்கேன். புரியுதுங்களா? இங்கே 6 எலமெண்ட்டு, இங்கே 2 எலமெண்ட்டு. 6 2s are 12. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணும்போது 12 வரல. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A is equal to 1, 2, B is equal to 1, 2, 3, 4, C is equal to 5, 6 and D is equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன? A cross B containing B cross D இல்லையா? ஸோ இந்த செட் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். B cross D containing A cross D, A cross B containing A cross D, D cross A containing B cross C. இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு A cross C is equal to A cross C. So what is A set? 1, 2,
cross C set 5 comma x, right? A cross C, A வந்து 1 comma 2, cross C வந்து 5 comma 6. So என்ன ஆகும் 1 comma 5, 1 comma 6, 2 comma 5, 2 comma 6, right? So அதே மாதிரி B cross D எழுதுறேன். B cross D is equal to the B set 1 comma 2 comma 3 comma 4, the D set 5 comma 6 comma 7 comma 8. So 1 comma 5, 1 comma 6, 1 comma 7, 1 comma 8, 2 comma 5, 2 comma 6, 2 comma 7, 2 comma 8, then 3 comma 5, then 3 comma 6, 3 comma 7, 3 comma 8, then 4 comma 5, 4 comma 6, 4 comma 7, 4 comma 8, right? இப்போ நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு, A cross C containing B cross D ன்னு செக் பண்ணோம். இப்போ A cross C ஆன்சர் பாருங்கள். 1 comma 5 இதில் இருக்கா, இங்கே இருக்குது. 1 comma 6 இருக்கா, இங்கே இருக்குது. 2 comma 5 இருக்கா, இங்கே இருக்குது. 2 comma 6 இருக்கா, இங்கே இருக்குது. இந்த 4 எலிமெண்ட்ஸும் இங்கே இருக்குது. அப்போ therefore A cross C containing B cross D. ஃபஸ்ட்டு ஒன்றே ட்ரூ தான். ஸோ மற்றது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது ட்ரூன்னு கேட்டிருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் என்னது ட்ரூ, அப்போ மற்றதெல்லாம் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், சரியா? இப்போ ஃபஸ்ட் ஒன்னே ட்ரூ அப்படிங்கிறதுனால மற்றதை இப்போ நான் செக் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் ஒன்று ஆன்சர், நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். See the next question, fourth one. If there are 1024 relations from a set A is equal to 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is dash. Number of elements n of B என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆப்ஷன் 1 3, ஆப்ஷன் 2 2, ஆப்ஷன் 3 4, ஆப்ஷன் 4 8. So what is given if there are 1024 relations from A to B? So நமக்கு ஃபார்முலா தெரியும். What is that formula? The relations from A to B is equal to what is that? 2 power n of A into n of B. This is the formula, right? So relations from A to B value given. How much? 1024. What is that? 1024 is equal to 2 power n of A நமக்கு தெரியும் இல்லையா? A எவ்வளோ? செட்டு 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ n of A is equal to how much? 5. 1 2 3 4 5. Number of elements 5. So இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. n of A value 5, right? This is n of B. அப்படி எழுதிக்க. இந்த 1024 வந்து என்ன செய்யலாம்? 32 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 32 வரும். ஒன்று மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். 32 into 32, 2 2s are 4, 3 2s are 6, 2 3s are 6, then 3 3s are 9. So 1024. So 32 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 1024 is equal to இங்கே 2 power 5 என்ன எழுதலாம்? 2 power 5 32. Am I right? Power this n of B. இப்போ base equal here 32, இங்கே வந்து 32, but 2 equal to nb. Therefore n of B is equal to 2. n of B value எவ்வளோ? 2. So 2 இருக்க ஆன்சரில் செகண்ட் ஆன்சர் 2 is correct. புரியுதுங்களா? இப்போ fifth one, the range of the relation R is equal to x comma x square such that x is a prime number less than 13. X is a prime number less than 13. First அந்த relation எழுதிக்கிறோம். R is equal to, first இது என்னது? X is a prime number. அதாவது x என்னன்னு சொல்லியிருக்கு. முதல்ல x கண்டுபிடிச்சுக்குவோம். So x is equal to what is that? Prime number less than 13. So 2 3 5 7 11. Okay, less than 13 கொடுத்துருக்கு இல்லையா? Now relation என்ன கொடுத்துருக்கு? Relation is equal to x comma x square. So relation is equal to எப்படி எழுதணும்? x comma x square னா
திஸ் இஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 ஸ்கொயர் 4 இல்லையா? 3 3 ஸ்கொயர் 9, 5 5 ஸ்கொயர் 25, 7 7 ஸ்கொயர் 49, 11 11 ஸ்கொயர் 121. ரைட்? இப்போ ரிலேஷன் எழுதியாச்சு. வாட் இஸ் த கொஸ்டின்? த ரேஞ்ச் ஆஃப், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப்? ரேஞ்சுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் எலமெண்ட்ஸ் இன் ரிலேஷன். செகண்ட் எலமெண்ட் என்னென்ன இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் த ரேஞ்ச். த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? 4, 9, 25, 49, 121. ரைட்? திஸ் இஸ் த ரேஞ்ச். இது ஆன்சரில் எங்கே இருக்குது பாருங்கள். த தேர்ட் ஒன் 4, 9, 25, 49, 121. திஸ் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போ 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is are equal கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் பண்ணலாமா? a plus 2 is equal to what? 5. a plus 2 is equal to 5. So a is equal to 5 minus 2. a equal to 3. Then here 4 is equal to 2a plus b. 2a plus b is equal to 4. Right? So 2a value என்ன கண்டுபிடிச்சோம்? 3 plus b equal to 4. 6 plus b equal to 4. So b is equal to 4 minus 6. b is equal to minus 2. a is equal to 3. b is equal to minus 2. So 3, minus 2. This is a, b. இப்போ 3, minus 2 எங்கே இருக்குது? Here. So 4th one right answer. புரியுதுங்களா? இப்போ 7th question பாருங்கள். Let n of a equal to m, n of b is equal to n. Then the total number of non-empty relations that be defined from a to b is. ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னது ஃபர்ஸ்ட் ஐ மீன் 4th ஒன்ல ரிலேஷன்ஸ் ஃப்ரம் a to b ஃபார்முலா என்ன படித்தோம்? which is 2 power n of a dot n of b. அதே ஃபார்முலா தான் இங்கேயும். அதே கான்செப்ட் தான். அங்கே சம் கொடுத்துருந்தது, இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இங்கே n of a என்ன சொல்லியிருக்கு? m. n of b n. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 2 power m into n. This is the answer. Over. இது எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள்? 4th one. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem, 8th one. If a, 8, 6, b represents an identity function, then the value of a and b are respectively. So a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாட் இஸ் தட்? x is equal to y. இதுதான் மெயின் கான்செப்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக என்ன? x equal to y. அப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை பாருங்கள். இது x, இது y இல்லையா? இது ரெண்டும் தானே ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ a is equal to 8. am I right? இதுவும் அதே தான். இது x, இது y. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக என்ன? x is equal to y. அப்போ b equal to 6. ஸோ the point என்ன? 8, 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ரைட், வெரி சிம்பிள். 9th one. Let a is equal to 1, 2, 3, 4. b is equal to 4, 8, 9, 10. A function f from a tending to b given by f given. f is equal to 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a which type of function? First one வந்து many one function. Second one வந்து identity function. Third one one-to-one function. Fourth one into function. நல்லா பாருங்கள், ஃபங்க்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சின்னதாக ரஃப்பில் ஏரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏ டொமைன், திஸ் இஸ் பி டொமைன். ஏ டொமைனில் என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4. பி டொமைனில் என்ன இருக்குது? 4, 8, 9, 10 இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது? 1, 4 அப்படின்னா 1லேருந்து 4 ஏரோ மார்க், 2, 8, 2லேருந்து 8, 3, 9, 3லேருந்து 9, 4, 10, 4லேருந்து 10. இப்போ பாருங்கள், ஒரு எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஏரோ மார்க் போகுது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஏரோ மார்க் போகுது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? 1-to-1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? திஸ் இஸ்
one-to-one function, right? So 10th question, if f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, then f dot g is, இப்போ f dot g find out பண்ணணும் இல்லையா? So f dot g of x இது எப்படி எழுதும்? f of g of x is equal to f of g of x is equal to f of g of x என்ன கொடுத்துருக்கு? 1 by 3x. இதை எடுத்து fல போடணும். f என்ன? 2x square. So 2 into xக்கு பதிலாக 1 by 3x the whole square. So 2 into 1 by 9x square. So this is 2 by 9x square. So third one is right answer. Third one is right answer. So see the 11th question. If f from a tending to b is a bijective function. What is that? Bijective function. இதெல்லாம் simple concept. And if n of b equal to 7, then n of a is equal to bijective function சொன்னேன் இல்லையா? Bijective function என்ன கான்செப்ட் அப்படின்னா n of a equal to n of b. n of a n of b ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு bijective function அப்படின்னு பேர். Bijective function சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. இப்போ n of b 7னா n of a எவ்வளோ இருக்கும்? 7ஆக தான் இருக்கணும். Because this is bijective function. So answer 7 எங்கே இருக்குது? First one. Right? The question number 12 பாருங்க. Let f and g be two functions given f is equal to 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. g is equal to 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. Then the range of f dot g. நல்லா கவனிங்க. range of f dot g. range அப்படின்னாவே செகண்ட் எலமெண்ட் தான் மீன் பண்ணும். சரியா? f dot g ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், வழக்கமாக f of x கொடுத்துருந்தா f dot g ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. அதான் 5 மார்க்கில் படிச்சிருக்கீங்க. இங்கே f செட்டு கொடுத்துருக்கு, g ஒரு செட்டு கொடுத்துருக்கு. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு f dot g ஆஃப் இங்கே செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட்டாக அப்ளை பண்ணுறோம். இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதான் இங்கே எடுக்கிறேன், 0 முதல்ல எடுக்கிறேன். அப்போ f of g of 0. f of g of 0னா g of வந்தால் g செட்டில் பார்க்கணும். g of 0, 0 எங்கே இருக்குங்க? இங்கே. அதாவது அதை வச்சு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுனா செகண்ட் நம்பர். செகண்ட் பிளேஸில் உள்ள 0 நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கே 0, 0வோட ரேஞ்ச் என்ன? 2. ஆக f of g of 0 எவ்வளோ? 2. இப்போ f of 2, f of 2னா fல பார்க்கணும். 2 எங்கே இருக்குது? ஹியர். ரைட்? அதோட ரேஞ்சு 0. தட்ஸ் ஆல். தென் f dot g. அடுத்த நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? இங்கே 1. So f of g of 1 is equal to f of g of 1. அப்படின்னா 1 எங்கே இருக்குது? ஹியர். ரைட்? ஸோ 1ஓட ரேஞ்சு 0. 1ஓட ரேஞ்சு 0. ஸோ f of 0 fல பார்க்கணும். 0, இதோட ரேஞ்சு 1. ரைட்? தென் f dot g, the next number 2 is equal to f of g of 2. f of g of 2 is equal to what? g of 2 gல பார்க்கணும் இல்லையா? 2. ஸோ 2ஓட ரேஞ்ச் 4. ஸோ f of 4 fல பாருங்க, 4 எங்கே? ஹியர். 4ஓட ரேஞ்சு 2. தென் f dot g, the next one -4, which is f of g of -4 is equal to f of g of -4. gல பாருங்க, -4. -4ஓட ரேஞ்சு 2. ஸோ f of 2 fல பாருங்க, 2ஓட ரேஞ்ச் 0. ரைட்? அடுத்து f dot g 7. நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன், 7. f of g of 7. f of g of 7. gல பாருங்க, 7. 7ஓட ரேஞ்சு 0. f of 0 fல பாருங்க, 0ஓட ரேஞ்சு 1. ஸோ எல்லா நம்பரும் எடுத்து செக் பண்ணிட்டு இப்போ வந்த ஆன்சர்லாம் பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்கு? 0, இங்கே 1, இங்கே 2, இதுவும் 0 தான். 0 ரிப்பீட். மறுபடியும் எழுதுகிற நம்பரை எடுக்க வேண்டாம். 0 ஆல்ரெடி நம்ம மீன் பண்ணிட்டோம். 0, 1, 2 வேறு ஏதாவது மறுபடியும் 0 தான் வந்திருக்கு, 1 தான் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ 0, 1, 2 இந்த ஆன்சர் எங்கேயாவது கொடுத்துருக்கா பாருங்கள்.
ஸோ இதில் வந்து ஆப்ஷன் எழுதாமல் இருக்குது. ஸோ ஆன்சர் ஹியர் 0, 1, 2. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே அதே மாதிரி 9th கொஷின். இது 1-to-1 ஃபங்க்ஷன்லேயே வரும், on-to ஃபங்க்ஷன்லேயே வரும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, 4 ஆப்ஷனில் on-to ஃபங்க்ஷனை அவங்க கொடுக்கல. சரிங்களா? மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும், அது வேறு. ஐடென்டி ஃபங்க்ஷன்னா இங்கே எழுதியிருக்கேன் x = y வேறு. 1-to-1 ஃபங்க்ஷன் ஆப்ஷனில் இருக்குது, இன்டூ ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டயக்ராம் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன்லேயே வரும், on-to ஃபங்க்ஷன்லேயே வரும் இல்லையா? on-to ஆப்ஷனில் இல்லாதனால நான் அதை சொல்லலை. சரிங்களா? ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன்சர். இது உங்களுக்கு தெரியும், 10th ஒன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மெத்தட் உங்களுக்கு தெரியும், f.g எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ 11th ஒன் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் n(a) = n(b), அதனால் n(a) வேல்யூ 7. ஸோ 12th ஒன் வந்து f.g-யோட ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தட் இஸ் 0, 1, 2. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See the next problem. Question number 13. Let f of x is equal to √1 plus x square. Then option f of xy is equal to f of x dot f of y. Second one, f of xy greater than or f of x dot f of y. Third one, f of xy less than or f of x dot f of y. Fourth one, none of this. Okay, so பாருங்க, f of x is equal to என்ன கொடுத்துருக்கு, 1 plus x square இல்லையா? இப்போ ஷோராக f of y என்னவாக இருக்கும், 1 plus y square. இப்போ நான் என்ன செய்கிறேன், f of xy கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், √1 plus this x square into y square வருமா? f of ப்ராக்கெட்டுக்குள்ளே xy, ஸோ x square into y square மல்டிபிளில் வரும். இப்போ அடுத்து செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணுறேன். f of x இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஓவர், இது செப்பரேட். f of x into f of y அப்படின்னு என்ன ஆகும், 1 plus x square into 1 plus y square. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும், √1 plus x square into 1 plus y square ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ which is 1 into 1 1 plus 1 into y square plus x square into 1 x square plus x square into y square x square y square. இப்போ ப்ராடக்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து f of xy, இது f of x dot f of y. இப்போ 4 ஆப்ஷன் அதானே. ஃபஸ்ட் என்ன சொல்லுது, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, இந்த ஆன்சரும் இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. செகண்ட் பாருங்கள், கிரேட்டர் than ஆர்னு கொடுத்துருக்கு. கிரேட்டர் than ஆர் அப்படின்னா f of xy பிக் நம்பர்னு சொல்லியிருக்கான். ஆனால் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதை விட இதுதான் என்னது, பிக் வேல்யூவாக இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ராங். தேர்ட் ஒன் பாருங்கள், f of xy ஸ்மால். இதோட இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த ஸ்மால் வேல்யூ, திஸ் இஸ் பிக் வேல்யூ. பிக்காக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஈக்குவல்னு எக்ஸாக்டாகவும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து நம்பர் கிடையாது, எல்லாமே வேரியபிள்ஸ். எக்ஸாக்டாக ஈக்குவல்னு சொல்ல முடியாது. சரியா? இப்போ லெஸ் தென்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, இது வந்து லெஸ் வேல்யூன்னு சொல்ல முடியாது. பிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே ஸ்மால் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கும், ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக ஈக்குவல்னு சொல்லிட்டான். ஸோ அப்படி சொல்ல சான்ஸ் இல்லை, பிகாஸ் தே ஆர் வேரியபிள்ஸ், நம்பர் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன் இஸ் பாசிபிள். தேர்ட் ஒன் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் திஸ்னு இருக்குது, அது ஆன்சர் இல்லை. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ 14 சம் பாருங்கள். இஃப் g is equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function is given by g of x is equal to alpha x plus beta, then the values of alpha and beta find out பண்ணோம். ஸோ எக்ஸைஸில் இது மாதிரி 2 marks சம்மே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த g of x ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க, alpha x plus beta. இப்போ 1, 1 எடுக்கிறேன் சரியா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம் இல்லையா? இப்போ எக்ஸுங்கிறத எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் பாயிண்ட்டை ஜி ஆஃப் எக்ஸை கொடுத்துடணும். ஸோ 1 is equal to ஆல்ஃபா, எக்ஸ் வேல்யூ 1 ப்ளஸ் பீட்டா. ஸோ 1 is equal to ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஈக்குவேஷன் 1. அடுத்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ த சேம் 3 is equal to ஆல்ஃபா into 2 ப்ளஸ் பீட்டா. 3 is equal to 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஈக்குவேஷன் 2. இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். சால்வ் 1 and 2 சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.
2 alpha plus beta is equal to 3. So what is this? Sign change பண்ணுறோம். Beta cancel. Alpha minus 2 alpha minus alpha. 1 minus 3 minus 2. So therefore alpha equal to 2. Minus cancel ஆகிடும் இல்லையா? Alpha equal to 2. இப்போ substitute பண்ணுங்க. Equation 1ல substitute பண்ணலாமா? So 1 is equal to alpha வந்து 2 plus beta. Therefore beta is equal to 1 minus 2 minus 1. Right? Therefore alpha is equal to 2, beta is equal to minus 1. So 2 comma minus 1 எங்க இருக்கு பாருங்க. Second option. Second one is correct answer. புரியுதுங்களா? Third one, I mean last question, not a third. 15th question. F of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is linear, cubic, reciprocal, quadratic. இப்போ function எழுதிக்கங்க. F of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. Just very simple. A minus b, a plus b, whole cube formula. A plus b, the a plus b the whole cube. A cube plus 3a square b plus 3ab square plus b cube minus, this is a minus b the whole cube. A cube minus 3a square b plus ab square then minus b cube. So இப்போ bracket cancel பண்ணி எழுதுங்க. x cube plus 3x square plus 3x plus 1 minus x cube plus 3x square minus 3x plus 1. இப்போ plus x cube minus x cube cancel. 3x square is equal to 6x square. 3x minus 3x cancel. Plus 1 plus 1, 2. So what is this? The equation பாருங்க. This is square. Power வந்து என்ன இருக்கு? Degree 2. So this is quadratic equation. Therefore which is quadratic equation. So quadratic equation option இருக்கா? Fourth one. So this is the answer. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள, அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட்ல உள்ள அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் படிக்கும்போது எப்போவுமே வெறும் ஆன்சர்ஸை மட்டும் மெமரி பண்ணுற பழக்கம் இருக்கக்கூடாது. ஒரு ஒன் வேர்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை டிசைட் பண்ணுங்கள். ஸோ சம்டைம்ஸ் 1 மார்க்கே 2 மார்க் கொஷனில் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் எல்லாமே வெறும் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது இல்லையா? ஸோ கொஷின்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரும். ஸோ இதே கொஷினை 2 மார்க்கில் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அதனால் ஆன்சரை மட்டுமே மெமரி பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் ஸ்டெப்ஸை கிளியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் இன்னும் இது வரைக்கும் புரியாத 5 மார்க்கில் புரியாத கான்செப்ட் கூட இங்கே கிளியர் ஆகும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.